இஸ்லாமியர்களுக்காக ஒரு பிரச்சனை என்று வருகிற போது தமிழ் தலைவர்கள் பேசுவதும், தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகள் என்று வரும்போது இஸ்லாமிய தலைவர்கள் பேசுவதும் என்பது ஒரு அழகான ஒரு நடைமுறையாக கடந்த காலங்களிலே இருந்து வருகிற போது மீண்டும் மீண்டும் சகோதரர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இஸ்லாமிய பெண்களை பற்றியும், இஸ்லாமிய சிறுவர்களை பற்றியும், முஸ்லிம் தலைவர்களை பற்றியும் காரசாரமாக பேசுவதை தாண்டி ரொம்ப அடிமட்டத்திற்கு போய் சில பேச்சுக்களை பேசுறதை நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்லுகிற விவகாரங்கள் உண்மையெனில் அதை நிரூபிக்க வேண்டிய கடமை மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கிறது. இதே நேரத்தில் அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமாக இருக்கிற போது அதற்கு பதிலளிக்க வேண்டிய கடமைகளும் எங்களுக்கு இருக்கிறது என்கிற வகையில் நேருக்கு நேராக ஒரு பகிரங்க விவாதத்திலே இஸ்லாமிய சமூகத்தை நோக்கியும் முஸ்லிம்களை நோக்கியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் தாராளமாக கேட்க முடியும். நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு குர்ஆன், ஆதாரபூர்வமான நபிமொழிகள், அதே போன்று புள்ளி விவரங்களோடு நாங்கள் பதில் தர தயாராக இருக்கிறோம். சண்டை வேண்டாம், சமாதானமாக, அமைதியாக, கண்ணியமாக, மரியாதையாக, கண்ணிய சீர்குலைவுகள் இல்லாமல், காய்தல் உவத்தல் இல்லாமல் சகோதரத்துவ முறையிலே இந்த விவாதத்தை அணுக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. இந்த வீடியோங்கிறது வெறுமனே இஸ்லாமிய சமூகத்தை நோக்கிய ஒரு வீடியோ மாத்திரம் கிடையாது. என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய, எங்களோடு எப்பொழுதுமே மாமான் மச்சான்களாக பழகக்கூடிய, பிட்டும் தேங்காய் பூவும் போன்று நம்முடைய உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தமிழ் உறவுகளுக்குமான வீடியோவாகத்தான் இந்த பகுதியை நம்ம வெளியிடுறோம். இதில் நம்ம சொல்ல வருகிற ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னா, அன்பு தமிழ் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, தொடர்ந்து ஒரு 4-5 நாட்களாக சமூக வலைதளங்களிலையும் சமூகங்களுக்கு மத்தியிலேயும் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒன்றுதான் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சகோதரர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பேச்சுக்கள். தொடர்ந்து சகோதரர் அர்ச்சுனா ராமநாதன் அவங்க இஸ்லாமிய சமூகத்தை நோக்கியும், முஸ்லிம்கள் தொடர்பாகவும், இஸ்லாமிய நடைமுறைகள் வரைமுறைகள் தொடர்பாகவும் காரசாரமான தவறான பல விமர்சனங்களை பாராளுமன்றத்திலே முன்வைத்து வருகிறார். இந்த விமர்சனங்கள் ஒரு கட்டத்தில் உச்சம் தொட்டிருந்தது. அதற்குரிய பதில்களையும் நம்ம கொடுத்திருந்தோம். சமூக வலைதளங்களில் பெரிய பேசுபொருளாக இது மாறி இருக்கிறது. அதை தொடர்ந்து 2வது நாள் நாங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்போம், அதே மாதிரி ஆரம்பித்து எனக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் சில விளக்கம் சொன்னாங்க என்றெல்லாம் சகோதரர் அர்ச்சுனா ராமநாதன் அவங்க பேசி இருந்தாங்க. அதற்கு பிறகு மீண்டும் பாராளுமன்றத்தில் கடுமையான விமர்சனங்களை இஸ்லாமியர்களை நோக்கி முன்வைத்திருக்கக்கூடிய காட்சியில் நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக முஸ்லிம் கோவில்களை உடைத்து சந்தைகளை உண்டாக்கினார்கள் என்கிற விமர்சனமாக இருந்தாலும் சரி, 1990களில் யாழ்ப்பாணத்தில் இருந்து இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்பட்டது என்பது கசப்பான ஒரு நிகழ்வு என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சமாதான உடன்படிக்கை பேச்சுக்களின் போது ஊடகங்களை சந்தித்த நேரத்திலேயே நாங்கள் எங்களுடைய வரலாற்றில் நடந்த ஒரு பிழையான சம்பவம், அது மறப்போம் மன்னிப்போம் என்று அதற்கு பகிரங்கமாக இப்படி பேசிய காட்சிகள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. நாமும் அதை தாண்டி அது தொடர்பான மீண்டும் அதையே பேசுகிற நிலைமையில இஸ்லாமிய சமூகம் இல்லைங்கிறது நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற தமிழ் சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்களுக்காக ஒரு பிரச்சனை என்று வருகிற போது தமிழ் தலைவர்கள் பேசுவதும், தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகள் என்று வரும்போது இஸ்லாமிய தலைவர்கள் பேசுவதும் என்பது ஒரு அழகான ஒரு நடைமுறையாக கடந்த காலங்களிலே இருந்து வருகிற போது புதிய அரசாங்கம் தோற்றம் பெற்றிருக்கிறது, பாராளுமன்றம் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது, பாராளுமன்றத்திற்கு பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் சற்று இனவாதம் தணிந்திருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் சகோதரர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இஸ்லாமிய பெண்களை பற்றியும், இஸ்லாமிய சிறுவர்களை பற்றியும், முஸ்லிம் தலைவர்களை பற்றியும் காரசாரமாக பேசுவதை தாண்டி ரொம்ப அடிமட்டத்திற்கு போய் சில பேச்சுக்களை பேசுறதை நம்ம பார்க்கிறோம். இது எங்களுக்கு மன வருத்தத்தை தருவது மட்டுமல்ல, சில பொழுதுகளில் நான் பர்சனலாக என்ன நினைக்கிறேன்னா, அவருக்கு ஒன்றோ இஸ்லாத்தை பற்றிய அடிப்படைகள் தெரியாமல் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், அல்லது தெரிந்தும் வேண்டும் என்று விமர்சிக்கிறார் என்றும் புரிந்து கொள்ள முடிகிறது. எது எப்படி போனாலும் எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. என்ன கடமைன்னா, அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு பதிலளிப்பது மட்டுமல்ல, அவர் கேட்ட கேள்விகள் யாருக்கெல்லாம் சந்தேகமாக இருக்கிறதோ அத்தனை பேருக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் என்பது எங்களுடைய தேவை. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவங்க பேசுறாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேரும் பதில் கொடுக்கிறார்கள். இப்படியே இது இழுபறி நிலையாக இருப்பது நல்லது அல்ல இரு சமூகங்களுக்கு. ஏன்னா அடுத்ததாக ஒரு பிராதேசிய சபா தேர்தல் வர இருக்கிறது, நாட்டுக்குள்ள கான்ஸ்டிடியூஷன் ரிஃபார்ம் வர இருக்கிறது, இப்படி பல விவகாரங்கள்
வரையறுக்கிறது. நாம் இரண்டு சாராரும் சிறுபான்மை சமூகமாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய ஒற்றுமை என்பது மிக முக்கியமானது. இந்த ஒற்றுமையை யாரும் எந்த பேரிலும் சீர்குலைக்க கூடாது என்கிற வகையில் எங்களை நோக்கி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இப்படி காரசாரமான விமர்சனங்களை முன்வைப்பதை போன்று எங்களுடைய தரப்பில் இருந்தும் விமர்சனங்களை முன்வைக்க முடியாமல் யாரும் இருக்கவில்லை. ஆனால் அப்படியான விமர்சனங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஏன்னா இரண்டு சமூகங்களுடைய மனம் உடைந்து விடக்கூடாது. இருந்தாலும் சகோதரர் அர்ச்சுனா அவர்களுடைய ஃபேஸ்புக் பதிவுகளாக இருக்கலாம், பாராளுமன்ற உரைகளாக இருக்கலாம், ஒரு சமூகத்தை எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக அவர் எழுதுகிற காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது அவருடைய சுதந்திரம் என்று கூட அவர் நினைத்துக் கொண்டிருக்கலாம். எது எப்படி போனாலும் அவர் சொல்லுகிற விவகாரங்கள் உண்மையெனில் அதை நிரூபிக்க வேண்டிய கடமை மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கிறது. இதே நேரத்தில் அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமாக இருக்கிற போது அதற்கு பதிலளிக்க வேண்டிய கடமைகளும் எங்களுக்கு இருக்கிறது என்கிற வகையில் இந்த வீடியோவினூடாக சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை ஒரு பகிரங்க விவாதத்திற்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். நேருக்கு நேராக ஒரு பகிரங்க விவாதத்திலே இஸ்லாமிய சமூகத்தை நோக்கியும் முஸ்லிம்களை நோக்கியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் தாராளமாக கேட்க முடியும். நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு குர்ஆன் ஆதாரபூர்வமான நபிமொழிகள் அதே போன்று புள்ளி விவரங்களோடு நாங்கள் பதில் தர தயாராக இருக்கிறோம். இதே நேரத்தில் உங்களை நோக்கியும் சில கேள்விகள் நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த கேள்விகளை நாங்கள் கேட்கிற போது நீங்களும் புள்ளி விவரங்களோடு ஆதாரங்களோடு அதற்கு பதில் தர கடமைப்பட்டிருக்கிறீர்கள். குறிப்பாக எங்கள் மதத்தை பற்றி எங்களுடைய மார்க்கத்தை பற்றி நீங்கள் என்ன கேள்வி என்றாலும் கேட்க முடியும். அந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளிக்கிற கடமை எங்களுக்கு இருக்கிறது. இது தொடர்பாக உங்களுக்கான பகிரங்க விவாத அழைப்பாகத்தான் இந்த வீடியோவை நாம் வெளியிட்டிருக்கிறோம். எனவே முன்னால் தெரிவது என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம். உங்களுக்கான விவாத அழைப்பு எழுத்துப்பூர்வமாக உத்தியோகபூர்வமாக உங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பி வைக்கப்படும். பகிரங்கமாக என்னுடைய சமூக வலைதளங்களிலும் வெளியிடப்படும். எனவே எதிர்வருகிற 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணிக்குள்ளாக நீங்கள் இந்த விவாத அழைப்பை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இதை நம்ம பார்லிமெண்ட்லயோ அங்க இங்க என்று நம்ம சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இதற்கு தீர்வு வரப்போவதில்லை. உங்களுக்கு தெளிவுதான் வேண்டும், உங்களுக்கு பதில் தான் வேண்டும் என்றால் அதை பகிரங்க விவாதத்தில் வந்து நீங்கள் முன்வைக்கலாம். நானும் உங்களை நோக்கி பல கேள்விகளை முன்வைக்க இருக்கிறேன். அந்த கேள்விகளுக்கும் நீங்கள் ஆதாரபூர்வமாக பதில் தருமிடத்து என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களும் அதிலே எது உண்மை எது பொய் என்பதை தெரிந்து கொள்வார்கள். உங்கள் சமூகத்தை சேர்ந்த சகோதரர்களும் அது எது உண்மை எது பொய் என்று தெரிந்து கொள்வார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் சொல்வது உண்மையா, எங்களுடைய சமூகம் சார்பாக நான் சொல்வது உண்மையா என்பதையும் இரண்டு சாராரும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இது இருக்கும். எனவே சண்டை வேண்டாம், சமாதானமாக அமைதியாக கண்ணியமாக மரியாதையாக கண்ணிய சீர்குலைவுகள் இல்லாமல் காய்தல் உவத்தல் இல்லாமல் சகோதரத்துவ முறையிலே இந்த விவாதத்தை அணுக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எனவேதான் இந்த பகிரங்க விவாத அழைப்பை இந்த இடத்திலே விடுத்துக் கொள்கிறேன். சகோதரர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணிக்கு முன்பதாக இந்த விவாத அழைப்புக்கு உத்தியோகபூர்வமாக எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்கும் இடத்து ஒரு விவாத ஒப்பந்த முறையாக நம்ம பகிரப்பட்டதற்கு பிறகு எந்த இடத்துல விவாதம், எத்தனை மணிக்கு விவாதம், எப்படி விவாதம் என்பதையெல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் பேசிக்கிட்டு நம்ம விவாதத்தை செய்து கொள்ள முடியும் என்பதையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்வதோடு இஸ்லாமிய சகோதரர்களிடத்தில் நாங்கள் முன்வைக்கிற இன்னொரு கோரிக்கை என்னன்னு சொன்னா, தயவு செய்து அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பாக அவர் பேசியவைகள் தொடர்பாக தொடர்ந்து நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம நினைச்சதையெல்லாம் நம்ம பகிர்வதை விட தயவு செய்து இந்த விவாத அழைப்பை பகிருங்கள். அவரை விவாதத்திற்கு அழைப்பதற்குரிய கண்ணியமான முயற்சிகளை கையாளுங்கள். தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய அன்பு தமிழ் உள்ளங்களும் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் அவர்களை இந்த விவாதத்திற்கு வருமாறு வலியுறுத்துங்கள். எனவே நமக்குள் சண்டை வேண்டாம் சகோதரர்களே, சமாதானமாக அமைதியாக சந்தேகங்களை தீர்க்கிற ஒரு வழியாக இந்த விவாத காலத்தை பகிரங்கமாக நடத்துவோம். நேரடி ஒளிபரப்பு செய்வோம். உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசுகிற அத்தனை சகோதரர்களும் இந்த விவகாரங்களை தெரிந்து கொள்ள முடியும். எனவே அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அவர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்களை நேரடியான ஒரு விவாத களத்திலே என்னோடு சந்தித்து அதனை தீர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் தயாராகுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய அறிவிலும் உங்களுடைய செயல்பாட்டிலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். நான் நம்புகிற என்னுடைய தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமறைய குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றில் எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கான அத்தனை கேள்விகளுக்கான பதில் அதிலே இருக்கிறது என்கிற உயர்தரமான நம்பிக்கை எனக்கு இருக்கிற காரணத்தினால் உங்களை அழைக்கிறேன். ஆதாரத்தோடு விவாத களத்தில் சந்திப்போம், சமூகங்கள் ஒற்றுமையாக பயணிப்போம் என்கிற அழைப்பை இந்த இடத்தில் விடுத்துக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறைவன் நம் அனைவரையும் நல்ல விவகாரங்களில் ஒன்றிணைப்பானாக.